நமச்சிவாய். ஜெயவராய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெயவராகி, ஜெயவராகி. அன்பு பக்தர்களே, பொதுவாகவே இப்போது நம்ம நவம்பர் மாதம் முடிச்சிருக்கோம், கார்த்திகை மாதம் போட்டிருக்கோம். அடுத்து டிசம்பர் மாதம்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மாத பதிவுகள் தான் நம்ம போடணும். ஆனால் அதுக்கு இடையில் ஒரு நல்ல கிரக அமைப்பு வருது, சுபத்துவமான கிரக அமைப்பு வருகிறது. அப்போ நான் என்ன சொன்னேன், இந்த ரெகுலராக எல்லாரும் டிசம்பர் மாதம் போடுறாங்க, அது வேணாம். இதில் ஒரு நல்லதுன்னு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது, அந்த நல்ல அமைப்பை எடுத்து சொல்லுவோம். இதுக்காக காத்திருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பக்தர்கள் நேயர்கள் இதை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும், அவங்க கஷ்டம் தீர்வதற்கு ஒரு வழி பிறக்கும். இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரி, பரவாயில்ல, இப்போ நாம் எதாவது ரெண்டும் இது தள்ளி நின்று பார்க்கும்போது எப்படி இருக்குது, நம்ம கிட்ட போய் நம்ம இன்னும் ஜாதகத்தை கொடுத்து பார்த்தோம்னாக்கா பரிகாரங்கள் கிடைக்கும். அந்த பரிகாரங்கள் கிடைச்சா ஓரளவுக்கு இந்த கஷ்டத்தில் நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்படி என்ன யோகம் ஏற்படுது இந்த டிசம்பர் மாதத்துலனாக்கா, மங்கள மகாலட்சுமி தனயோகம் இதுதான் ஏற்படுது. மங்கள மகாலட்சுமி, மங்களம்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், செவ்வாய் மங்கள்யான்னு சொன்னோம் இல்லையா. மங்கள மகாலட்சுமினா சுக்கிரன். அப்போ செவ்வாய் சுக்கிரன் இணைந்து பணம் யார் தரணும்? குரு தரணும். அப்போ குரு பகவான் உச்சம் அடைகிறார். டிசம்பர் மாதம் முழுவதுமேவும் குரு பகவான் உச்சம் அடைகிறார். பொதுவாகவே குரு இருந்தால் தான், குரு பார்த்தா தான், குரு சொன்னால் தான் எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரிதான், இல்லை பிஎம்சிஎம்மாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிதான், குரு பார்க்காம குரு சொல்லாமல் எந்த நல்லதும் உங்களுக்கு நடக்க முடியாது. அவன் ஏதேனும் ஒரு குரு உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அந்த குரு வழி காமிச்சா மட்டும்தான் நல்லது நடக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் முழுவதுமே குரு உச்சமடைகிறார். இப்போ குரு உச்சமடைந்து அதே போல் இந்த குரு சனி தொடர்பு திரிகோணத்தில், பொதுவாக இந்த 4 வருடம் சனி தனிச்சு இருந்தார், கேந்திரத்தில் குரு இருந்தார், பிரயோஜனமே இல்லை. வீண் கலகம்தான் ஏற்பட்டது, வீண் பிரச்சனை தான் ஏற்பட்டது. நிறைய குடும்பங்களில், நிறைய தொழிலில் கலகம் கலகம் கலகம். சனி கேந்திரத்தில் குருவுக்கு 4-10 உட்காந்துருந்தாங்க, எந்த நன்மையும் நடைபெறவில்லை. எல்லா இடத்துலையும் கலகம், வீண் பழி அவமானங்கள். இதை சரி பண்ணிவிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே அடுத்து இன்னொரு பழி ஏற்பட்டு போயிடும். அப்புறம் அதை மறைக்கிறதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு இதன் முயற்சி எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு பழி வந்துடும். இதெல்லாம் கடந்த காலங்கள்லாம் நவம்பர் மாதம் வரையிலுமே கூட சரியில்லாமல் இருந்தது. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, பணம் யோகம், பணம் வரும் யோகம். யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது? பொதுவாக இந்த சனியும் குருவும் சேர்ந்தால், இப்போ அஞ்சாவது இடத்துல திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருக்குமே, ஆனால் இங்கே 3 கோணங்களும் வலுத்திருக்கு சார். இங்கே பாருங்கள், கடகத்தில் குரு உச்சம், விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறாரு, கூட பஞ்சமாதிபதி செவ்வாய்க்கு யார் 5-9 கூடையவர் சூரியன் சேர்ந்துக்கிறாரு, சுக்கிரன் சேர்ந்துக்கிறாங்க. சூரியன் செவ்வாய் சுக்கிரன், இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் பெற்ற, ஒரு நிர்வாக திறமை பெற்ற ஒரு யோகம். அதிகாரம், திறமை, அதோட கூட ஆளுமை திறன், அதோட இதெல்லாம் நடத்துறதுக்கு தேவையான வருமானம், பணங்காசு, இது 3 ஒரே இடத்துல இருக்குது. செவ்வாய் சூரியன் சுக்கிரன், இதோட கூட சனியும் பார்த்துக்கிறார். அப்போது இந்த 5 கிரக அமைப்பு, சனி குரு சூரியன் செவ்வாய் சுக்கிரன்ற 5 கிரக அமைப்பு ஒரு நல்ல பணயோகத்தை, தன வரவை தரப்போகிறது. இது உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாருக்கு பணம் வரப்போகுது? யாருக்கு மகாலட்சுமி யோகம் இருக்குது? பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, தனயோகம்
கண்டிப்பாக இந்த தனயோகம் தனுசு ராசிக்கு உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தனுசு ராசி என்பவர்களே எனக்கு தெரிஞ்சு நிறைய வம்பு வழக்குகள் சிக்கல்களை சந்தித்து வரக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். பொதுவாகவே இயற்கையாகவே உயர்ந்த குணங்கள், உயர்ந்த கௌரவமான குடும்பம், கௌரவமான வாழ்க்கை, பதவிகளை என்னெல்லாம் ஒரு கௌரவமான போஸ்டிங்ஸ் இருக்கோ அதெல்லாம் இந்த தனுசு ராசிக்கு தானாகவே கிடைச்சிடும். ஒரு தலைவர் பொறுப்பு, ஒரு பொருளாளர் பொறுப்பு, கவர்னர் பொறுப்பு. ஏன்னா குருவுடைய வீடு இல்லையா? அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த உத்திராடம், பூராடம், மூலத்துக்கு போராட்டம் அதிகம். மூலத்தை நம்ம கட்டுப்படுத்தினா குரு கேது ரெண்டும் அடங்காது. மூலம் மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கும் நல்ல ஒரு பிடிவாத குணம் இருக்கும், அவ்வளோதான். இந்த பிடிவாதத்தை விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கும் அந்த பொறுப்பு தானாக கிடைச்சிடும். கர்வம் இருக்கும், அதெல்லாம் எனக்கு வேணாம் போ, எனக்கு இதுவே போகும், எனக்கு நானே ராஜா, இதெல்லாம் மூல நட்சத்திரம். பூராடம் காலையே வந்துடும், உத்திராடம் அதுக்கு மேலே கௌரவமாக கேட்டு வாங்கிக்கும். இப்போ இவங்க 2 பேரும் புழைக்க தெரிஞ்சவங்க. யார்? உத்திராடமும் பூராடமும் புழைக்க தெரிஞ்சவங்க. மூல நட்சத்திரம் போராட தெரிஞ்சவங்க, யுத்தம் பண்ணக்கூடியவர்கள், சண்டை போடக்கூடியவர்கள், வாக்குவாதம் பண்ணக்கூடியவர்கள், விடாப்பிடியாக இருக்கக்கூடியவர்கள். அப்போது தனுசு ராசி என்பவர்களே உங்கள் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு பாதத்துக்கு கூட நம்ம சொல்லலாம். அப்போ உங்களுடைய கால சூழ்நிலைகள் என்ன? ஏன்னா இந்த தனுசு ராசியில் நம்ம இடத்துல எத்தனையோ அன்பர்கள் உலகம் முழுவதும், வெளிநாடுகளில் கூட ஒரு ஹையர் போஸ்டிங்கில், ஒரு கவர்னர் போஸ்டிங்கில் இருக்காங்க, சோஷியல் சர்வீஸில், அந்த மாதிரி நிறைய உயர் பதவிகளில் சிஇஓவாக இருக்கக்கூடியவர்கள், டைரக்டர்ஸாக இருக்கக்கூடியவர்கள், ஏன் நம்ம இதில் அதிகமான அரசு அதிகாரிகள், அரசாங்கத்தில் நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் நம்ம நிறைய இந்த தனுசு ராசியில் பார்க்குறோம். ப்ரைவேட் ஜாபில் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கௌரவமான முறையில் மீடியா துறையில் நமக்கு தெரிஞ்ச தனுசு ராசி என்பவர்கள் நிறைய அன்பர்கள் இருக்குது, குடும்பம் இருக்குது, அண்ணன் தம்பிங்களோடு இருப்பாங்க. ஒரு மூணு பேர் அந்த அண்ணன் தம்பிங்க, ஒரே ஒரு பொண்ணு, ஒரு பெரிய குடும்பம், சிறப்பான முறையில் அவங்க அப்பா கொடி கட்டி பிறந்தவங்க. அப்போ தனுசு ராசியில் நல்ல கௌரவமான வாழ்க்கை. காரணம் என்னென்னா குருவுடைய வீடு. ஒரு சின்ன எளிமையான குடும்பம், ஏழ்மையான குடும்பம், வறுமையான குடும்பம், மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு அந்த 4 பேர் கூட ஒரு குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க, ஒரு கோடிட்டு வாழ்வாங்க, திட்டமிட்டு வாழ்வாங்க. மிடில் கிளாஸாக இருந்தால் கூட சரிதான், ஒரு பிளான், ஃப்யூச்சர் பிளான் இருக்கும் அவங்கள்ட்ட. அப்போ இதெல்லாம் எப்போ பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு நம்பி பொண்ணாக கொடுக்கலாம், பொறுப்பாக இருந்துப்பாங்க. மூலத்தையும் சேர்த்துக்கோங்கல, ஆவுன்னு பேசுவாங்களே தவிர ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ அதை போல் நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி தான், இல்லை ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தாலும் சரி தான், இல்லை மல்டி லெவலில் பெரிய மில்லினியல் லெவலில் இருந்தாலும் சரி தான், கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், தொழில் நிறுவனங்கள் வச்சு பண்ணக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி, பிளாஸ்டிக் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் இரும்பு தொழில் செய்யக்கூடிய, மெயினாக ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பேங்க்ஸ் அந்த செக்டராக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டர், குரு இல்லை, ஸ்கூலு, காலேஜஸ்ஸு அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்கள், எஜுகேஷன் செக்டர்ஸு, ஃபினான்ஸு, பேங்க் செக்டர்ஸு, ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், மெயினாக டாக்டராக நம்ம சொல்லணும், டாக்டர்ஸு, அதே போல் கார்ப்பரேட் நிறுவனங்கள், கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இல்லை கார்ப்பரேட் நிறுவனங்கள், இது எல்லாமே தனுசு ராசிக்கு பொருந்தும். இப்போ தனுசு ராசி என்பர்களே கொஞ்ச காலமாக கால நேரங்கள் சரியில்லாமல் இருக்குது. சிலருக்கு ஒரு 18 மாதமாக
ஒரு 1.5 வருஷமாக ரொம்ப படுத்தி எடுக்குது. சிலருக்கு ஒரு 6 மாதமாக, இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் சாமி கஷ்டம் அப்படிங்க சொல்கிறவங்க இருப்பாங்க. சிலர் வந்து 1 வருஷமாகவே இந்த ஜனவரிலேருந்தே எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குதுங்க சாமி, ஜனவரியில் தேவையில்லாமல் நான் வேலையை விட்டுட்டேன், தேவையில்லாமல் அந்த கடனை வாங்கிட்டேன், எப்படி தேவையில்லாமல் அந்த லோன் வாங்கிட்டேன், நல்லா இருந்த பணத்தை நானே கொண்டு போய் கொடுத்துட்டேன் சாமி வேணும்னு சொல்லிட்டு. இப்படியெல்லாம் நேரடியான பிஸ்னஸ்ஸு, மறைமுகமான பிஸ்னஸ்ஸு, இல்லீகலான பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் கூட தனுசு ராசிக்கு உண்டு. இல்லீகலாக வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு செல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இந்த தனயோகம், பணயோகம், மகாலட்சுமி யோகம் நிச்சயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 4ஆம் இடத்து 4, 8, 12 கிட்டத்தட்ட ஒரு 60% தனுசு ராசிக்கு இந்த மகாலட்சுமி யோகம், பணயோகம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது. பணயோகம், தனயோகம் உங்களுக்கு 60% வரப்போகுதுன்னா சாமி 60 தான் சொல்கிறீங்க. மிதுனத்துக்கெல்லாம் 90 சொன்னீங்களே சாமி, கடகத்துக்கு 95 சொன்னீங்க, மேஷத்துக்கு 80 சொன்னீங்க, எங்களுக்கிட்ட சாமி வெறும் 60 தான் சொல்கிறீங்க. இந்த 60 நடந்தாலே நீங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் ஆகிடும். இந்த 60% தனம் உங்களுக்கு பணம் வந்தாலே உங்கள் பிரச்சனை முடிஞ்சு நிம்மதி பிறக்கும். அந்த வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, ஆர்கியூமெண்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடலாம். சரி, அப்போ இந்த 60% பணம் தனுசு ராசிக்கு வரணும்னா என்ன செய்யணும்? நிச்சயமாக அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அந்த பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரியான பூஜைகள் அல்லது பரிகாரங்கள் செய்யணும், அது எங்கள் கம்பெனிலையா எங்கே செய்யணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உண்மையான வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும், பரிகாரங்கள் கை கொடுக்கும், பணங்காசு வந்து சேரும், வெற்றி உறுதி தனுசு ராசி அன்பர்களே. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் நிச்சயமாக அதெல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மா. அவங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், காரணம் இல்லாமல் கஷ்டம் வராது. ஸோ அந்த கஷ்டத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம். அப்போது ஜாதகம் இல்லாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம், குலதெய்வம் தெரியாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாத்துக்கும் பதில் இல்லாத விஷயங்களுக்கு கூட நம்ம இடத்துல பதில் கிடைக்கும் உங்களுக்கு. ஆகையினால் பிரசன்னம், ஜோதிடம், தேவ பிரசன்னம், ஆலய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், எல்லாத்துக்கும் செய்வனிலேருந்து எல்லாத்துக்குமான பரிகாரங்கள், அதே போல் கைராசியான முறையில் கும்பாபிஷேகம், திருமணங்கள், நிச்சயதார்த்தங்கள், முதல்ல முகூர்த்த நாள் குறிக்கிறத சொல்லுங்கள். அதுவே நிறைய அன்பர்கள் தப்பு பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தேவையான அத்தனை விசேஷங்களும் மிக சிறப்பான முறையில் செய்து தரப்படும், கைராசியான முறையில் செய்து தரப்படும். நிச்சயமாக அன்பு பக்தர்கள் அழைப்பு கொடுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.